ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணிடுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறது எல்லாமே முடிவடைய போகிறது. ஸோ மிதுன ராசிக்கு அதன் பிறகு விதிப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள்லாம் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் நடக்க போகுது. கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆங்கில மாதத்தில் ஜூலை மாதமான 7வது மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்க இருக்குது. ஆகஸ்ட் மாதம் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் ஆகஸ்ட் மாதம் எப்படி அமையுதோ அதை பொறுத்து நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. அதில் ஆபத்துகளும் முடிவடைய போகிறது. ஸோ ஆபத்துக்கள் எப்படி முடிவடையும், என்ன மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இப்போ ஆகஸ்ட் மாதம் பிறக்கும்போது அந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தையும் பண்ணி பயன்பெறுங்க. ஏன்னா ஆகஸ்ட் முதல் நாளில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. அந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக மாறும். அதனால் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க. ஸோ பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் பாருங்கள். ஏன்னா பரிகாரம் நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஓரளவு உங்களுக்கு செய்து வெற்றி பெறுவது ஈஸியாக இந்த மாதம் இருக்கும். அதனால் பரிகாரத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்களை பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பரிகாரத்தை என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம தூங்கி விழுந்து எழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று கூறலாம். ஒவ்வொரு நாளுமே நல்ல விதமாக போக வேண்டும் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கும். ஆக்சுவலி ஒரு வருடம் தொடங்கும்போது, ஒரு மாதம் தொடங்கும்போது, ஒரு வாரம் தொடங்கும்போது, ஒரு நாள் தொடங்கும்போது என ஒவ்வொரு தொடக்கமும் நமக்கு நல்லதாக இருந்து விட்டால் விதி இருக்கக்கூடிய கால நேரம் முழுவதும் நல்லதாகவே இருக்கும் என நம்புறது நம்மள நிறைய பேர் வைத்திருப்போம். மாதம் பிறக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கயிறை கையில் கட்டி கொண்டால் போதும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியடையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ ஆன்மீக சார்ந்த இந்த கயிறு பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாழ்க்கையில் வெற்றியை எப்படி சீக்கிரம் அடைவது, நம்ம குறிக்கோளில் தடைகள் வராமல் இருக்க என்ன செய்வது, நம்மளுடைய எண்ணங்களை எப்படி மாற்றினால் முயற்சிகள் தடை வராமல் இருக்கும் என்பதை பற்றி ஒரு சின்ன மேனுஃபேக்சர் மெத்தடை முதல்ல தெரிந்து கொள்ள போகிறீங்க. பிறகு அந்த ஆன்மீக சார்ந்த கயிறு பரிகாரத்தையும் உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம். எண்ணம் போல வாழ்க்கை என்ற ஒரு பழமொழி இருக்குது. நமது எண்ணங்கள் தான் நமக்கு வினையாக நமது வாழ்க்கை கேள்விகளுக்கு விடையாக வருகிறது. எனவே நம்மளுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை பாதை நல்லபடியாக செல்லும். உதாரணத்திற்கு காலை எழுந்தவுடன் அவசரமாக வீட்டு வேலைகளை செய்யும்போது தாமதமாகிவிடுமோ, முடிக்க முடியுமோ, அல்லது டிராஃபிக்கில் சிக்காமல் வண்டி ஓட்டி கொண்டு நேரத்திற்கு அலுவலகம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நமது மனதில் இருக்கும். டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் நம்ம ஆழ்மனதிற்குள் இருக்குமோ தவிர டிராஃபிக் இல்லாமல் சென்றட வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் சென்றடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு குறைவாகவே இருக்கும். ஆக்சுவலி இந்த நம்பிக்கையை உயர்த்தக்கூடியது தான் மேனிஃபெக்ஷன். நேர்மறையான எண்ணத்தோடு டிராஃபிக்கில் சிக்கிக்கொள்ளாமல் என்ற எண்ணத்தை தவிர்த்து விட்டு நம்ம செல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுடைய ஆழ்மனதில் எப்போது தோன்றுகிறதோ அப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயித்து விட முடியும்.
இதை தான் இந்த இடத்துல உங்களோட ராசிக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க பாருங்கள். அப்புறம் இப்போ பரிகாரத்துக்கு வரலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் முதல் நாளில் ஒரு கோவில் அமர்ந்து செய்யணும். இதை நீங்கள் வார வாரம் மேற்கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி வளர்த்து கொள்ளலாம். மாதம் முதல் நாளில் இறைவனை பிரார்த்தனை செய்து கருப்பு இல்லைனா சிகப்பில் கயிறு உங்கள் கையில் கட்டி கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி செல்கிறது என்று நீங்களே பாருங்கள். கடந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் தீர்வு கிடைத்துவிடும். இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக திகழும். அதற்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட கயிறில் 7 முடிச்சு போட்ட கயிறு உங்களுக்கு கண்டிப்பாக கையில் கட்டிக்கிறது நல்லது. நீங்கள் மனதில் எந்த குறிக்கோளை வைத்து 7 முடிச்சு போட்டிங்களோ அதை இந்த வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. இந்த கயிறை பார்க்கும் போதெல்லாம் முடிச்சு போட்ட வேலைகளை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக தோன்றும். அந்த எண்ணம் உங்களுடைய சுறுசுறுப்புக்கு தூண்டுதலாக இருக்கும். பிள்ளையார் கோவில், எந்த கோவில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்த வாரம் கோவில் சென்று கயிறை புதுப்பித்து கொள்ளுங்க. அதாவது பழைய கயிறை நீக்கி புதிதாக கட்டி கொள்ளுங்க. இவ்வாறு இந்த மாதம் 4 வாரம் செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமானதாக இருக்கும். வாரம் செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு முறை செய்தால் கூட போதும். இது ஒரு சின்ன நம்பிக்கை தரக்கூடிய பரிகாரம் தான். நம்பிக்கை இருந்தால் மிதுன ராசிக்காரங்க முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க வாய்ப்பு குறைவு தான். அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் 3க்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3 பாதம் முதல் திருவாதுரை புனர்பூசம் 3ஆம் பாதம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் வக்கரத்தோடு சுக்கிரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் குரு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிய சொற்கள் பேசக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்த்திருந்த தனலாபம், தேக ஆரோக்கியத்தில் நன்மை என்று நிறைய மாற்றம் ஏற்படும். தாயார், தாய்வழி உறவினர்களோடு இருந்த சுமூக நிலைமை என அனைத்தும் நல்ல பலன்கள் அப்படியே நடக்கும். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்ததல்லவா, இனி அந்த நிலைமை உங்களுக்கு முற்றிலும் மாறும். சொன்ன நேரத்தில் உங்களால் இனி எல்லாமே செய்ய முடியும், சொல்லவும் முடியும். அதோடு குடும்பத்தில் இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். சந்தன பாக்கியமும் கெட்டும். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். கோபம் கூடவே கூடாது. இது ரெண்டையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. உத்தியோகத்தில் கூட பணி செய்யக்கூடிய இடத்துல எச்சரிக்கை தேவை. சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு, அயலூர் செல்ல வேண்டியது வரும். அதோடு தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம். எந்த முதலீடுகளையுமே குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாக செய்யுங்க. தாய் தந்தையரெல்லாம் வணங்கி எந்த காரியத்தை ஆரம்பித்தால் வெற்றியே உங்கள் பக்கம் ஈஸியாக அமையும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தவர் வேலையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகும். ஏனினும் உதவிகள் கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது. வரவேண்டிய படம் இழுப்பறியாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ஒரு பக்கம் கவனம் தேவை. மாணவர்களுக்கு புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது ஈஸியாக உங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு கூட வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். எதிர்களை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. வழக்கு விஷயங்களில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். தந்தையாரோடு உறவு பிரகாசிக்கும். பிதிர்ஜித சொத்துக்கள் உங்களை அடையும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத
தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.